வவல்ஸ் இப்போ தான் ட்ரெய்லர் பார்த்தேன். இந்த படத்தில் நடிச்ச அவங்க விஜய் வந்து என்னோட நீண்ட நாள் நண்பர். அவங்க திடீர்னு கூப்பிட்டாங்க நேற்று, கண்டிப்பாக வரேன்னு ப்ராமிஸ் பண்ணேன். நல்லா இருந்துச்சு, கான்செப்சுவல் ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்கே வந்தோம்னா சொன்னாங்க 5 டைரக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னாங்க. கங்க்ராச்சுலேஷன் ஃபார் ஆல் ஆஃப் யூ. இந்த மாதிரி படங்களுக்கு ஒரு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி கொடுக்குற அந்த உத்தாரா ப்ரொடக்ஷன் பிரதர், கங்க்ராச்சுலேஷன், குட் லக். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பண்ணணும், உங்களுக்கு மிகப்பெரிய லாபங்கள் கிடைக்கட்டும். நல்லா இருந்துச்சு, விஷுவல்ஸ் நல்லா இருந்துச்சு, நெரட்டிவாகவும் நல்லா இருந்துச்சு. இன்னும் நிறைய கிரேட்டஸ்ட் ஆர்டிஸ்ட் நேம்ஸ் இருக்காங்க. யூவி சேது சார், சின்னி ஜென் சார்லாம் இருக்காங்க. அவங்களாம் வந்து ஒன் ஆஃப் த லெஜெண்ட்ஸ் ஆஃப் தமிழ் சினிமா. ஸோ டெஃபினட்டாக இந்த படம் வந்து என்கேஜபிளாகவும் என்டர்டைனபிளாகவும் இருக்குன்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட் அண்ட் குட் லக் ஃபார் த என்டையர் டீம். தேங்க்யூ. And thanks to Vijay Sen sir and Chinni Jain sir for accepting the roles. And ஒரு படம் ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் when it comes to ovals, புது எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா இது வந்து ஒரு படத்தில் 5 டைரக்டர்ஸ், ஒரு படம் வந்து ஒரு டைரக்டர் கூட ஒர்க் பண்ணுறதே பெரிய விஷயம். ஆனால் ஒரு படத்தில் 5 டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணுறது வந்து அது புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அண்ட் மோரோவர்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரைலர் அண்ட் இட் ஹேட் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ். ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா லைக் இட் ஹாஸ் 5 டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் இன் ஒன் ஸ்டோரி. அந்த ஒரு படத்தில் வந்து 5 டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் இருக்குது. ஸோ இட் வில் பி different experience to the audience as well. So please to watch the film on 13th of the same month. So it will be a different experience to all of us. And thanks to each and every artist for accepting the roles. படத்தின் தயாரிப்பாளர் ராஜு சார் அவர்களுக்கு நன்றி. படத்தில் 5 டைரக்டர் சேர்ந்து பண்ணுற படத்தில் நான் முதல் டைம் பண்ணுறேன். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அது. எல்லாத்தோட முக்கியம், படத்தில் லெஜண்ட் யூகி சேது சார் நடிச்சிருக்காரு. அதில் வேலை செய்கிறதே பெரிய விஷயம். இதுக்கப்புறம் அவர் டைரக்ஷன் பண்ணுற படத்துலேயும் நான் டைரக்டராக என்ன போட்டுருந்துருக்குது இன்னும் பெரிய விஷயம். ஃப்யூச்சரில் அப்கமிங். சார் தேங்க்யூ சார். இதுக்கு அந்த 5 டைரக்டருக்கும் நன்றி. மற்ற டெக்னீஷியன், கேமராமேன், எடிட்டர்ஸ் எல்லாருக்கும் நன்றி. முக்கியமாக என் கூட பணி செஞ்ச என்னோடய உதவிக்கலை இயக்குனர், என்னோடய டீம் எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. ஸோ இந்த டீம் பார்த்தோன்னா எங்கே வந்து சேருவானது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் ஹோம் டீம் மாதிரி சொல்ல இதெல்லாம். ஸோ நம்ம சந்தோஷ், ஹேமந்த், சங்கீத், திலீப், இதெல்லாம் ஒரு லைக் ஹோம் கிரவுண்ட் ஹோம் டீம் மாதிரி எனக்கு தோணுது. ஸோ லைக் இந்த ஜெர்னியே ஒரு பியூட்டிஃபுல்லான ஜெர்னி மாதிரி லைக் நம்ம வி கேன் டிஸ்கிரைப் இட். ஸோ இங்கே வந்து சரிங்க இந்த மாதிரி பேசுகிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ எனக்கு இந்த மூமெண்ட்டில் என்னோட மென்டர் மச்சா தினேஷ் பாபுக்கு கிராட்டிடியூட் சொல்கிறேன் நான். ஸோ அவர் இருந்தால் நான் இந்த ஸ்டேஜுக்கு வந்து இந்த மாதிரி பேசுகிறது ரொம்ப கஷ்டமாகிடும். ஆனால் இந்த மூமெண்ட் உண்மையாக அவருக்கு நான் டெடிகேட் பண்ணுறேன். தேங்க்யூ மச்சா, தேங்க்யூ ஸோ மச். ஸோ அவரோட படம் ரிலீஸ் ஆக போகுது ராம் சாரோட டைரக்ஷனில் 2 வாரம். ஸோ அவர் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா அவர் என்ன கேப்பபிளான உலகத்துக்கே தெரியும். ஸோ தேங்க்யூ. ஸோ இந்த ஓவல்ஸ் பற்றி பேசணுன்னா ஹரிஷ் சாரோட கையில் தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிரிங்கிங் இஸ் ஆல் டுகெதர் இந்த ஃபிலிம். ஸோ அதுக்கப்புறம் இது எப்படி பண்ணணும், எப்படி முன்னாடி கொண்டு போகணும், யாராருன்னு கேஷ் பண்ணணும், இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி யாருன்னு இது பண்ணணும்னு நம்ம ஃபஸ்ட்டு டிஸ்கஷன் ஸ்டார்ட் ஆகும்போது திலீப் ஆர்டிஸ்ட் சொல்லும்போது இந்த மாதிரி லெஜெண்ட்ஸ்னு ஹேண்டில் பண்ணுறது எப்படி, அவருக்கு டைரக்ஷன் பண்ணுற ஒரு இது பண்ணுறது எப்படி நல்லா ஒரு டிஸ்கஷன் ஆச்சு. பட் சூப்பராக ஹேண்டில் பண்ணுறாரு. ஒரு ஆள் சப்போர்ட் பண்ணிட்டு இந்த படம் முடிச்சுட்டு அடுத்த படத்தை கூட டைரக்டருக்கு இந்த டைரக்டர் அசோசியேட்டாக வேலை பண்ணுறது சூப்பராக இருந்துச்சு எனக்கு. அந்த மாதிரி எல்லாமே சூப்பராக ஒரு கோஆர்டினேஷனில் வேலை பண்ணிட்டோம். ஆக்சுவலி இன்னொரு கேமராமேன் இருக்காரு, அவர் வர முடியல. ஸோ என்னோட கொலீக்கு கீர்த்தன் பூஜாரி. ஸோ அவர் வந்துட்டா நல்லா இருக்கும். பட் அவருக்கு ஷூட் இருக்கு. ஸோ பட் அதே இங்கே வந்து சேருது ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது
அதாவது ஒரு பெரிய பிரச்சனை ஆக போச்சு ஒரு டைமில் நம்ம எல்லாமே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஐ எம் லைக் ஹோல் ஹார்ட்டட்லி தேங்க்ஃபுல் டு த பீப்புள் ஹூ brought us all together and producers and பிரகாஷ் அண்ணா. ஸோ லைக் ஹேமந்த், திலீப், சந்தோஷ் ரொம்ப கஷ்டப்பட்டு பெங்களூರಿಂದ சென்னை வந்து டிஸ்கஷன் மீட்டிங் எல்லாமே பண்ணிட்டு சூப்பரான ஒரு பிளாட்ஃபார்ம் நமக்கு இந்த மூமெண்ட் கொடுத்தாச்சு. சூப்பர், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் ஆஃப் யூ. அந்த மியூசிக் டைரக்டர் சரவணன், என்னோட டீம் அஜய் இங்கே இருக்காரு, அசோசியேட்டு. வாடா இங்கே வா, இங்கே வா, வா 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 இங்கே. ஸோ டீமாக எல்லாமே சேர்ந்து ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கு வந்துட்டுருக்கோம். அது எந்த லெவலுக்கு ஒர்க் ஆகுதுன்னு நீ தான் பார்த்து சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப டைம் எடுத்தாச்சு சார். தேங்க்யூ, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நண்பர்களே, ரொம்ப நன்றி. எனக்கு என்ன பேசணும்னு தெரியல. நிறைய பேசணும்னு யோசிச்சேன், பட் புரிய மாட்டேங்குது. முதல்ல நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா இந்த படத்துடைய குழுவினர், முக்கியமாக 5 இயக்குனர்கள், திலீப், சங்கீத், சந்தோஷ், ஹேமந்த் அண்ட் ஜெகன், இவங்களோட படங்கள், இவங்களோட திங்கிங் ப்ராசஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு நன்றி. எனக்கு வந்து ஒரு அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. படத்துடைய பேர் உங்களுக்கே தெரியும், வவல்ஸ். வவல்ஸ்னா உயிர் எழுத்துக்கள். காதலுக்கும் உயிருக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு சார். அதான் சார் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன், ஏன் வவல்ஸ் அப்படின்னு பேர் வச்சாங்கன்னு சொல்லி. கண்டிப்பா உங்ககிட்ட இருந்து ஒரு உயிர் எழுத்துக்கள்ல சத்தம்கள் எப்பயுமே உயிர்ல இருந்தானே ஏற்படுற மாதிரி. அந்த மாதிரி. ஸோ படத்துல 7 பாடல்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். படமும் அருமையா வந்திருக்கு. அண்ட் ப்ரொடியூசர் ராஜு சாருக்கு என்னுடைய நன்றி, உத்ரா ப்ரொடக்ஷன்ஸ்க்கு என்னுடைய நன்றி, முக்கியமா லெஜெண்ட் யோகி சேது சாருக்கும், அப்புறம் ஐயா சின்னஜெயந்த் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எல்லா குழுவினருக்கும் என்னுடைய நன்றி. சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க. எஸ் சார். அதாவது லிரிசிஸ்ட் என்ன சொன்னாருன்னா, இந்த பாடல்கள்லாம் ரொம்ப தெளிவா இருந்தது, மியூசிக் வந்து ரொம்ப மெலடியஸா, எந்த இடத்துலயுமே வந்து கேட்கறதுக்கு டிஸ்டர்பிங்கா இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அதெல்லாம் ரொம்ப பிளான்டா யோசிச்சு பண்ணீங்களா, மக்களுக்கு வந்து ஒரு மெலடியஸான ஒரு ஃபீல் கொடுக்கணும் அப்படின்றது? ஆமா, நான் வந்து கேட்ட பாடல்கள் எல்லாமே ரொம்ப மெலோடியஸான சாங்ஸ். ஸோ அந்த மாதிரி பாடல்கள், இயக்குனர்களும் அதுக்கு நிறைய ஒத்துழைச்சாங்க. அண்ட் முக்கியமா கவிஞர்களை பத்தி நான் பேசவே இல்லை. படத்துல வந்து பிரகாஷ், அப்புறம் என்னுடைய ரொம்ப நெருங்கிய நண்பர் கவிஞர் மதன், அப்புறம் ஐயா மதுரை கவி அவர்கள், எல்லாருமே அருமையா பாட்டு எழுதியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். என்னோட பேர் சங்கீத். என்னோட முதல் படம் இதுதான். முதல் மேடை, முதல் பேச்சு எல்லாமே இதுதான். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த என்னோட ப்ரொடியூசர் ராஜு சார், பெரிய தேங்க்ஸ். அண்ட் சிவி குமார் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். அண்ட் யுகி சேது சார், தேங்க்யூ ஸோ மச். இன்ஜின் சார், ஷூட்டில் வந்து ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸ். அவங்க 2 பேர் கூட ஒர்க் பண்ணும்போது, நாங்கள் ஒரு படம் பண்ணணும்னு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா, அங்கே வந்து நாங்கள் நிறைய சினிமா பற்றி அவங்க 2 பேர்கிட்டும் நாங்கள் கற்றுட்டு இருந்தோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் த எக்ஸ்பீரியன்ஸ். பொதுவாக ஒரு லவ் ஸ்டோரியில் ஒரு எமோஷனை எடுத்து ஒரு ஃபுல் ஸ்டோரியை வந்து ஃப்ளோ பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா, ஒரு 5 எமோஷன்ஸை எடுத்து ஒரு ஸ்டோரி ஃப்ளோ பண்ணால் எப்படி இருக்கும். ஸோ அதுதான் இந்த படத்துடைய ஒரு சின்ன ஸ்பார்க். அதை பேஸ் பண்ணி தான் இந்த படம் நாங்கள் பண்ணியிருக்கோம். இந்த படத்தில் நம்ம டோட்டல் 7 சாங்ஸ் இருக்குது. அதில் என்னோட ஃபேவரட் சாங் வந்து பார்த்தீங்கன்னா மூவிக்காரன்னு ஒரு சாங் பண்ணியிருக்காங்க. ஸோ மியூசிக் பண்ணது சரவணன், அதுக்கு அழகாக டியூன் லிரிக் எழுதுனது மதன். ஸோ ஹாய் மதன். அந்த லிரிக்கா ரொம்ப அழகாக பாடியிருப்பாங்க ரம்யா. தேங்க்யூ ஸோ மச் ரம்யா. அதுக்கப்புறம் இதில் ஆக்ட் பண்ண நந்து அண்ட் காஜல், ஸோ சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதை இன்னும் அழகாக கேப்சர் பண்ண என்னோட டிஓபி சந்தீப், தேங்க்யூ மச்சான், தேங்க்யூ ஸோ மச். ஸோ இது எல்லாம் சேர்த்து இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு கட் பண்ணியிருப்பாரு ஹரீஷ். தேங்க்யூ ஸோ மச் ஹரீஷ். ஸோ எல்லாருக்கும் ஓவராலான சாங் சூப்பராக வந்திருக்கு. அண்ட் மூவியும் நல்லா வந்திருக்கு. இந்த மூவி கம்மிங் 13 தியேட்டர் ரிலீஸ் ஆகுது. ஸோ கண்டிப்பாக பாருங்க. உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு வேணும். தேங்க்யூ ஸோ மச் சார். காதல் 5 எமோஷன்ஸ் எடுத்து ஒவ்வொருத்தரும் கையாண்டிருக்கீங்க இல்லையா, நீங்க கையாண்ட எமோஷன் என்ன? நான் அடுத்திருக்கிறது பார்த்தீங்கன்னா அட்ராக்ஷன். ஓகே. ஸோ அட்ராக்ஷன்னா
அட்ராக்ஷன்னா நீங்க லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட், இன்ஃபாச்சுவேஷன், ரொமான்ஸ் இருக்கும், Okay. பிட் ஆஃப் இன்டிமசி, ஸோ லைக் அந்த மாதிரி ஒரு அட்ராக்ஷன். ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. திலீப், டைரக்டர் திலீப் வந்துட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணார் என்னை வச்சு, காதலன்னு. அதுக்கப்புறம் தான் இந்த ஐடியா ஸ்பார்க் ஆச்சு, இந்த படம் பண்ணலாம் அப்படின்னு. அண்ட் தென் எல்லாரும் அசம்பிள் பண்ணி, அண்ட் ராஜு சார் ப்ரொடியூசர் ரொம்ப நன்றி. அண்ட் ஹரி சார், உத்ரா ப்ரொடக்ஷன்ஸ், இந்த ஸ்டேஜ் இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி இந்த தியேட்டருக்கு எடுத்துன்னு போகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இவ்வளோ தூரம் நாங்கள் யோசிக்கவே இல்லை தியேட்டர் அளவுக்கு வரும்னு. ஸோ ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சின்னி ஜெயின் சார் அண்ட் யோகி சேது சார் ஃபார் லீடிங் த டீம். ஏன்னா ஒரு லெஜெண்டரி ஆர்டிஸ்டா 2 பேரும் வந்துட்டு இந்த படத்தை லீட் பண்ணி ஒரு சின்ன டீமோட பெரிய மனசு பண்ணி நடிச்சது ரொம்ப சந்தோஷம். அண்ட் தேங்க்யூ சந்தோஷ் ஃபார் டைரக்டிங். அண்ட் அருள் அண்ட் என்னோட கோ ஆர்டிஸ்ட் இன்னொருத்தங்க வரல இன்னைக்கு, சம்யுக்தா, அவங்களும் ரொம்ப நன்றி. அண்ட் சாரி உங்க தர்ஷினி ரொம்ப நன்றி. ஸோ அண்ட் மற்ற இமோஷன்ஸும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நான் நடித்த இமோஷன் வந்து இன்ஃபாக்சுவேஷன், ரைட்? ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலி என்னோட டெபியூவில் ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். எதுக்குன்னா நான் ஜஸ்ட் ஒரு ஏடியா தான் இவருக்கு இன்ட்ரடியூஸ் ஆனேன். ஸோ அங்கே நான் ஏடி பண்ணும்போது எனக்கு முன்னாடி ப்ளீஸ் ஏரியா பண்ணும்போது நான் நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணும்போது நான் அப்படியே எனக்கு கொஞ்சம் பயம் இருந்துச்சு, எப்படி நான் டைரக்ட் ஹேண்டில் பண்ண மாட்டேன் எப்படி. இவர் ஒரு நாள் கூப்பிட்டு போயிட்டு, எதுக்கு நீ இன்னும் ஏரியா வேலை பண்ணிட்டு இருக்க, சாரி பீப் வேர்டு, அது சொல்லிட்டு நீ ஒரு ஸ்கிரிப்ட் எழுது, அதுக்கு எது வேணாலும் நம்ம சப்போர்ட் பண்ணுறேன்னு ரொம்ப சப்போர்ட் பண்ணார். ஸோ அப்புறம் எழுதும்போது தான் திலீப் ஜாயின் ஆனார். அதில் ரொம்ப என்கரேஜ் பண்ணார். ஆக்சுவலி சொல்லணும்னா எல்லா டைரக்டர்ஸ் வந்து ஒரு பாயிண்ட்ல எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்துச்சு, எப்படி ஆர்டிஸ்ட் தீபக் சார் கூட அப்புறமா சம்யுக்தா எப்படி டைரக்ட் பண்ண, இவங்க எல்லாமே ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு. ஸோ அதனால தான் இந்த மேடையில் நான் இருக்கணும்னா ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் காரணம் வந்து என்னோட டெபியூட் வந்து ஹேமந்த் அண்ணா தான். ஸோ அதனால தான் அவர் இங்கே வர வச்சு நான் பேசினேன். ஸோ தேங்க்யூ ஆல். ஸோ இந்நேரம் நான் நம்ம மோதி சார், சாரி மறந்து போனேன், அவருக்கு வந்து நான் ரொம்ப டார்ச்சர் கொடுத்துட்டேன் செட்டில். சாரி சார், எங்கே இருக்கீங்க? சாரி, தெரியும் செட்டில் வந்து நான் ரொம்ப சண்டை போட்டேன் எனக்கு, ஆனாலும் எனக்கு எப்படி வேணும் அந்த மாதிரி நல்லா எடுத்து கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஹார்ட் பாய்ஸ் எல்லாருக்கும் தேங்க்யூ. என்னோட டீமுக்கு எல்லாருக்கும் வணக்கம். சின்ன ஜெயின் சார், யோகி சேது சார், இவங்க கூட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ஒவல்ஸ் படத்தில் ஒரு கேரக்டர் ரோல் பண்ணியிருக்கேன். எல்லா டீமுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாய்ப்பு கொடுத்த சந்தோஷ் டைரக்டருக்கு என்னோட வாழ்த்துக்கள். மார்ச் 13ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பா தியேட்டர்ல வந்து பார்த்து வாழ்த்திட்டு போங்க. ஒன்ஸ் அகைன் அருள் ஃபேன்ஸ். தேங்க்யூ அருள் அண்ணாக்கும் தேங்க்யூ. இல்லைன்னா வீட்டுக்கு போனால் எனக்கு செம்ம கிளாஸ் எடுக்கிறாங்க. ஸோ இவருக்கு ஒரு தேங்க்யூ. மார்ச் 13 வருது. ஸோ தர்ஷினி தேங்க்யூ ஸோ மச். சாரி மறந்து போனேன் கன்ஃபியூஷனில் இது எனக்கு. ஸோ ஒன் ஆஃப் த கீ ரோல், அது வந்து நான் சொல்லும்போது கூட அவ்வளோ எக்ஸைட்டாக ஷூட்டுக்கு வந்து ரொம்ப நல்லா முடிச்சு கொடுத்தாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஐ எம் தர்ஷினி. ஸோ இது என்னோட ஃபர்ஸ்ட் மூவி. இது மீன்ஸ் விசிபிளி திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் மூவி. எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு. பிகாஸ் தமிழ் தெரியாத ஆக்ட்ரஸ் கூட தான் இவ்வளோ இயர்ஸாக வந்து தமிழ் இண்டஸ்ட்ரி மூவ் ஆயிருக்கு. பட் தமிழ் தெரியாத டைரக்டரோட எனக்கு ஒர்க் பண்ணுறது நான் எப்படி அவங்க எடுப்பாங்கன்னு ஆக்சுவலி ஐ டவுட்டட் அட் ஃபர்ஸ்ட். பட் அந்த செட்டில் இருந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் நிறைய இடத்துல நான் சொல்லியிருக்கேன். பிகாஸ் இந்த 5 டைரக்டரும் ஒருத்தங்க கமாண்டிங்காக இருப்பாங்க, ஒருத்தங்க அந்த இடத்துல they'll டேக் த கண்ட்ரோல். மற்ற பீப்புள் வந்து அவங்களுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணுவாங்க. தே டோன்ட் ஈவன் ஹெசிடேட் அ மினிட். அப்படியே என்ன ஹெல்ப்னாலும் உடனே செய்வாங்க. ஸோ அந்த கோஆர்டினேஷன் தான் இந்த மூவியோட சக்ஸஸ்ன்னு நினைக்கிறேன். அண்ட் ஐ ரியலி லைக் த டீம். அண்ட் ஆல்சோ ஐ எம் வெரி மச் தேங்க்ஃபுல். யார் என்ன இந்த ரோலுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணாங்க தெரியல. ஐ எம் ரியலி க்ளூலெஸ். சங்கீத், தேங்க்யூ ஸோ மச். பிகாஸ் எனக்கு இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான இப்படி ஒரு ரோல், என்னோட ரோல் நீங்கள் படம் பார்த்தா தெரியும், அப்படி ஒரு ரோலுக்கு எனக்கு அப்ரோச் வரல. அதுக்கு முன்னாடி வந்து பீன் ஒரு 7 years ஐ பீன் ட்ரைங் திஸ். பட் இப்படி ஒரு ரோல் வந்து எனக்கு வந்தது கிடையாது. ஸோ என்ன அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்ததுனால தான் அப்படி சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ ஐ எம் வெரி மச் கிரேட்ஃபுல் ஃபார் சங்கீத் அண்ட் தேங்க்ஸ்ஃபுல் ஃபார் Santosh to accept me in this role. And I think I have done a great job. Let's see. Just I want to thank few people. Raju sir, our producer, and Hari Uttara sir,
சார் தேங்க்யூ ஸோ மச். மதுரகவி சார் அண்ட் இன்னைக்கு வில்லநாயகன் நம்ம மியூசிக் டைரக்டர் சரவணன் சார் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸு. ப்ளீஸ் படத்தை வந்து தியேட்டரில் பாருங்கள். March 30 ரிலீஸ் ஆக போகுது அண்ட் ஐ see you in theaters. ரொம்ப படத்தை பற்றி ப்ளீஸ் give your reviews. We'll be, as a team, we'll be waiting for you. Thank you so much. என் பேர் பரத் போபண்ணா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் ஆல் த மீடியா ஃபார் கமிங் ஹியர். ரொம்ப ரொம்ப நன்றி. And glad to share this space with all talented actors and the legends. Good to see you all. And on this special occasion, I want to thank Karthik Subbaraj sir because he is digitally releasing the trailer and it gives so much strength to our team. Thank you so much, sir. And I have worked in Kannada, Malayalam and Tamil industry. நான் எப்பவுமே இங்கே வந்தப்போ ஐ ஆல்வேஸ் கீப் சேயிங் திஸ், இங்கே நியூ டேலண்ட்ஸ்னு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. தே என்கரேஜ் நியூ டேலண்ட்ஸ், தே நர்ச்சர் நியூ டேலண்ட்ஸ். ஐ கீப் சேயிங் திஸ் இன் 100 events. And what a tremendous contribution to Indian cinema. World-class music, top-notch technicians, superstars. Ellaru irukkaru. Of course, when you say superstars, I am a huge fan of Rajini sir too. And I have a huge list of my favorite actors here. So in the mari or industry I am not new. A.L. Vijay sir nana villain in the industry introduce pannaru. Arun Vijay sir Mission Chapter 1 படத்துல வில்லனா ஆக்ட் பண்ணேன். And I am very very thankful and grateful to A.L. Vijay sir. And now it's time to thank Hemant for considering me to this role. We have been great friends. Not only Hemant, Santosh and the entire team, they eat, sleep and breathe cinemas. And Hemant ningale paathar pesave maatar, but his work speaks very loud. And our DOP Kirtan Pujay sir is supremely talented. I believe he should work across industries. And my co-actor Vijayta has been doing back-to-back films in Tamil. Wish her all the best. And regarding the story, every person has good side and bad side. Good side is what world sees in us. For example, nammaloda our good behavior, kindness and all of that. Bad side is what we hide from the world, like anger, jealousy, ego issues. And the real side is what is the balance of these two. It's a mixture of these two. So you will see the you will see the scenarios in real good and bad perspectives. So on the different on our screenplay. Very glad to be part of this. And Vasundhara Das ma'am have sung a beautiful song. We all love your voice, ma'am. And thank you Uttara Productions and Riddhi Siddhi Films for presenting this movie. Thank you Suresh Chandra sir. You always speak kind words about me. And thank you for motivating me. And 13th cinema release ஆக போகிறது. எல்லாரும் தியேட்டருக்கு வந்து பாருங்க, படம் பாருங்க. Thank you so much. எஸ் சார், உங்ககிட்ட இன்னொரு கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன். அதாவது வில்லனாவே நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தீங்க அண்ட் இதுல பாக்குறப்ப வில்லன் மாதிரி தெரியல, ரொம்ப சாக்லேட் பாயா தெரிஞ்சீங்க இல்லையா? அந்த அனுபவம் எப்படி இருந்தது? நான் கரியர் ஹீரோவா ஸ்டார்ட் பண்ணேன். And I did villain in Tamil and Malayalam as well. So that is not important. Hero villain important அல்ல. The role should create impact in the movie. Wow. என் பேர் விஜேதா வசிஸ்ட். நான் ஐ வாண்ட் டு சே a little about myself. ஸோ நான் ஒரு கிளாசிக்கல் டான்சர், ஆக்டர், தியேட்டர் ஆர்டிஸ்ட். அங்கே பெங்களூரில் கன்னடா தியேட்டர் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட அப்பா அவர் ஏஎம்ஆர் ரமேஷ், அவர் ஹீஸ் அ ஃபிலிம் டைரக்டர், ப்ரொடியூசர். அம்மா இஸ் ஆல்சோ அ ப்ரொடியூசர். ஸோ நான் ஒரு ஃபிலிம் ஃபேமிலிந்து வந்துட்டு இருக்கேன். என்னோட தமிழ் நல்லா இல்லை, ஸோ ப்ளீஸ் ஐ வெரி சாரி. இஃப் ஐ மேக் எனி மிஸ்டேக் ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ. தே டோல்ட் மீ வெறும் தமிழ்லே மட்டும் பேசணும். ஸோ அதுக்காக நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இந்த படத்தில் என்ன ஹேமந்த் சார் ஹி அப்ரோச் மீ. ஸ்கிரிப்ட் வாஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரு கான்செப்ட் ஃபார் அ லவ் ஸ்டோரி. அந்த மாதிரி நான் ஸ்கிரிப்ட் ஐ நெவர் ஹர்ட். ஸோ ஐ ரியலி வாண்டட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபில்ம். அண்ட்
நான் ஒரு ஏடி அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் when I came to this set நான் 5 டைரக்டர் பார்த்தேன். திலீப் சார், சந்தீப் சார், சந்தோஷ் சார், ஹேமந்த் சார், சங்கீத் சார். ஸோ ஆல் 5 ஜகன் சார். ஸோ எல்லா ஆல் 5 of them ஒரு it is an amazing kind of a friendship, the bond they had, and it shows in the film also. The beauty of work. Ipo Hemant sir explained the scene to me, then Dilip sir would work on the dialogue. So because I'm from theatre, எனக்கு ஸ்கிரிப்ட் மேலே ஒர்க் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த படத்தில் எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஐ காட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ அ ஸ்பேஸ். நான் கமலா தியேட்டரில் ஐ வாஸ் 6 years old when I came here first time. இந்த வாட்டி நான் என்ன ஐ சீன் மை செல்ஃப். இட் இஸ் அ வெரி பிக் திங். தேங்க்யூ சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ஸ்பேஸ். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ, ஆல் த ப்ரெஸ் அண்ட் மீடியா. ப்ளீஸ் எங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் கொடுங்க. We are all debut artists, so we need all of your love and support. Please தியேட்டரில் வந்து படம் பாருங்க. Thank you so much. Coming to the point, out of these 5 directors, almost I think 4 directors, it's been I think 10 to 15 years of journey with these 4 directors, especially from my end. We've been working together as a friends from past I think 2012, I think so. If I'm wrong, please correct me, Hemant sir. So finally I got an opportunity to work on this great project. Even though I'm out of film industry, I was busy in my small business. My director Hemant sir called me and he gave me the small role as a guest appearance in this project. I'm very thankful to my director Hemant sir for giving me a great opportunity, and thanks for giving an opportunity in this great project. Wish you all the best to entire crew. And I would like to thanks to Mr. Harish Komme sir. We've been working together from past 2012 as a team. Even though I am out of the film industry, so again you people dragged me into the film industry and giving me a small role. And respecting to that, I would like to thanks once again to my director and all other 4 directors. Wish you all the best. God bless you. And special thanks to print media, press, and especially a senior artists. Vanakkam sir. Thanks. To our chief guest, our legend Srini Jain sir, and to all our cast and crew, thank you all for coming here today. Sandoshma irukku to have come for the Vowels audio launch. It's been a while நான் ஒரு ஆடியோ லான்ச்க்கு வந்து அவங்க சொன்ன மாதிரி நான் சுரேஷ் சந்திரா சாரோட அசிஸ்டண்ட்டாக அவங்களோட ஆஃபீஸில் நான் நிறைய வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் நடிப்புக்கு வந்திருக்கேன். இதை நான் நிறையா இவெண்ட்ஸில் சொல்லியிருக்கேன், ஆனால் எவ்வளோ சொன்னாலும் பத்தாது. ஏன்னா தட்ஸ் ஹவ் இம்பார்ட்டன்ட் இட் இஸ் டு மீ. வாவல்ஸ் பொறுத்தவரை எங்களோட ஃபிலிம், ஜகன் சாரோட ஃபிலிம் நாங்கள் வந்துட்டு கூர்கில் ஷூட் பண்ணோம். ஐ திங்க் அன்றைக்கி தான் என்னோட பர்த்டே, அன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஷூட். அண்ட் என்னோட பர்த்டே நான் இந்த செட்டில் தான் கொண்டாடினேன். அது ரொம்ப ஸ்பெஷல் டே எனக்கு. அண்ட் ஐட் லைக் டு தேங்க் ஆல் த 5 டைரக்டர்ஸ். ஏன்னா ரொம்ப ஒரு ஹோம் ஃபீலிங் கொடுத்தாங்க அந்த 5 டைரக்டர்ஸ். அருளனா எல்லாருமே எனக்கு ஏதோ ஒரு புது குரூ வருது 13th. ப்ளீஸ் பார்த்துட்டு எங்களுக்கு நல்ல ரிவ்யூஸ் கொடுங்க பிடிச்சிருந்ததுன்னா. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த படத்தில் வந்து பேசிக்காக ஒரு சின்ன ஒரு லவ் எமோஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஒரு ரிவீலே பண்ண மாட்டாரே, ரொம்ப சஸ்பென்ஸா வச்சிருக்கீங்க. பேசிக்காக ஆக்சுவலி லவ் தான், லவ் எமோஷன்ஸ் பேஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அவர் நர்வஸாக இருக்காரு, அதனால தான் நான் நர்வஸாக இருக்கேன். ஆனால் நான் வெளில காமிச்சிக்கல. அப்போ நீங்கள் சொல்லுங்க. இல்லை, இந்த படத்தில் வந்து தன்னுடைய ஒரு இழந்த காதல் ஒன்று இருக்கும்ல. நமக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு காதல் இருக்கும். ஆனால் இன்னொரு காதல் ஒன்று இருந்துகிட்டே இருக்கும் எப்பவுமே. ஓகே. ஒன்று வந்து சினிமா மேலே இருக்கும், அந்த மாதிரி சொல்கிறேன். அந்த மாதிரியா? ஓகே ஓகே. சினிமா மேலே இருக்கும், இல்லை நம்மளோட எக்ஸ் மேலே இருக்கும். நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குல்ல, அதுவே ஒரு காதல் தானே? காதல் தான் சார். எல்லாமே காதல் தானே? எல்லாருமே காதல் தானே. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதும் ஒரு காதல் தானே? அப்படிதான்.
Decode பண்ணி தான் கத்துக்கணும்னு எக்ஸ்டெண்டான ஒரு காதல். ஓகே, யுனிவர்சல் காதல். யூனிவர்சல் ஒரு எக்ஸ்டெண்டான ஒரு லவ். ஓகே சார், நீங்க சொல்லிடுறீங்களா? அவர் இதான் சொல்ல வராரு. அதே மாதிரி ஒரு சோஷியல் மெசேஜ் இருக்கு இந்த படத்துல. காதல்ல ஒரு சோஷியல் மெசேஜ். ஆமா, எமோஷன்ஸ் இருக்கு, லவ் இருக்கு, சோஷியல் மெசேஜ் இருக்கு, இதெல்லாம் கலந்த மாதிரி ஒரு அழகா ஒரு இது வரும். எஸ் ராஜ் சார், நீங்க சொல்லுங்க. கரெக்டா சொல்றீங்க. இந்த கதை நான் கேட்டதுக்கு அப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, ஒன்னா வாழ்றதுக்கு வந்துட்டு காதல் மட்டும் பத்தாது. காதல் வந்துட்டு உங்க பாஸ்ட்ல இருக்கும், ஆனா அவங்க கூட இருந்திருக்க முடியாது ஏதோ ஒரு காரணத்துக்காக. அதுக்கப்புறம் யுவர் லைஃப் ஹேஸ் டு கோ ஆன். அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில் என்ன நடக்குது, திரும்ப அந்த ஒரு பாதை கிராஸ் ஆகுதா, அதை பத்தின ஒரு கதை தான் நான் இதை பார்க்குறேன். And I'm so sorry I missed out Yogi Sethu sir. So thank you so much for being here today. And yeah. ஸோ யோகி சேது சார் பற்றி நான் சொல்லணும்னா, இன்டெலிஜென்ஸ் வித் வாட் இஃப் இன்டெலிஜென்ஸ் ஹாஸ் ஹியூமர் சென்ஸ். ஒரு புத்திசாலித்தனத்துக்கு நகைச்சுவை உணர்ந்து அப்படி இருக்கும், அதுதான் யோகி சேது சார். ஸோ ஒரு மாதிரி ப்ரீச் பண்ணாமே சிந்திக்க வச்சிருவாரு. ரொம்ப போதனை இருக்காது, ரொம்ப ப்ரீச்சிங் இருக்காது, ஆனால் பயங்கரமாக யோசிக்க வச்சிருவாரு. அப்புறமா வந்து ஒரு சீன்ல பாத்தீங்கன்னா சத்தமா பேசுறவங்க, ரொம்ப பயங்கரமா நடிக்கிறவங்க, பயங்கரமா ஆக்ட் பண்றவங்க மேல அட்டென்ஷன் போகும். பட் அதெல்லாம் எதுவும் இல்லாம இவர் வேற ஒரு மேஜிக் பண்ணி இவர் மேல அந்த அட்டென்ஷனை வர வச்சிருவாரு. ஓகே, ஸோ அவரு கூட ஒர்க் பண்ணது வந்து மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம், பெரிய பிளஸ்ஸிங். நேச்சருக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் சின்னி ஜெயின் சார் நம்ம எல்லாரோட மெமரிஸ்லையும் கலந்துருக்காரு. ஸோ என்னோட மியூசிக் டைரக்டருக்கு வந்து அவருடைய வாழ்க்கையில் முக்கியமான ஒரு படம் வந்து இதயம். ஸோ அவர் மியூசிக் டைரக்டராக மாற்றினதுக்கு அந்த படத்தோட பாடல்கள், இசை எல்லாமே. ஸோ எனக்கு அந்த மாதிரி வந்து காதலர் தினம் இது ரெண்டுத்துலையும் ரொம்ப ப்ராமினென்ட்டான ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. ஸோ 1991 இதயம் ரிலீஸ் ஆச்சு. அதில் முரளி சாரோட ஃப்ரெண்டு, காலேஜ் ஃப்ரெண்டு சின்னி ஜெயின் சார். 1999 காதலர் தினம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ முரளி சாரோட ஒரு 12 வயசு சின்னவர் குணால் சார், அவருக்கு காலேஜ் ஃப்ரெண்ட் வந்து சின்னி ஜெயின் சார். இந்த படத்தில் வந்து 2026 ரிலீஸ் ஆகுது. இதுல அவரோட ஃப்ரெண்ட் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். அவரே காலேஜ் ஸ்டூடெண்ட். ஸோ எவர் யூத். ஓகே, ஸோ மனசளவில் பயங்கர இளமையான ஒரு ஆளு. ஃப்ரெண்டாக தான் பழகுவார், ஃப்ரெண்டாக தான் பேசுவார். ஸோ சார் நீங்கள் பண்ணது கூட இதெல்லாமே பெரிய பிளஸ்ஸிங் சார், ஆக்சுவலாக மொத்த டீமுக்குமே. அப்புறமா விஜயஸ்ரீ மேடம், அவங்க வந்து ஸ்டீஃபன்ல பயங்கர மிரட்டி இருந்தாங்க. அதுக்கு ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு ரோல் இருக்கும் இதில். கண்டிப்பாக அவங்க மேலே வந்து ஒரு பெரிய அட்டென்ஷன் கிரியேட் ஆகும். அப்புறமா சித்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது பண்ணியிருக்காங்க, அது நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, ரொம்ப வித்தியாசமாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரோல் அது. அது ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு, அதனால அது பெருசாக ரிவீல் இப்போ பண்ணக்கூடாது. அப்புறமா வந்து ஹேமந்தும் ஆக்ட் பண்ணாரு, டைரக்டர் ஹேமந்த் என்னோட இதில் ஆக்ட் பண்ணாரு. பரத் மயிலாரி தியேட்டர் ஆர்டிஸ்ட், ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காப்புல. அது எல்லாமே ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸாக இருக்கும் இந்த படத்தில். அப்புறமா பீட்டர் ப்ரோ, ப்ரோ உங்களோடதும் யோகி சேது சாரோட காம்பினேஷன் வந்து எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு ஜிம் கேரி அண்ட் ராபின் வில்லியம்ஸ். ஓகே, இவங்க ரெண்டு பேருக்கு வந்து பயங்கர ஸ்பெஷலாக இருக்கும். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரோட அந்த வேர்டு பிளே மாற்றி மாற்றி இது பண்ணுறது. ஓகே, அவர் ஒரு கவுண்டர் போட்டா இவரு, நிறைய அந்த மாதிரியான என்டர்டைன்மெண்ட் வேல்யூஸ்லாம் நிறைய இருக்கு இந்த படத்தில். ஸோ கண்டிப்பாக March 13 வந்து படம் பாருங்க, தியேட்டரில் பாருங்க. ஸோ உங்களோட ஃபீட்பேக் முக்கியம். அப்புறமா ப்ரெஸ் அண்ட் மீடியா, ஸோ எங்களை மாதிரி டெபியூட்டன்ஸ், முதல் அடி எடுத்து வைக்கிற படைப்பாளிகள் எல்லாருக்கும் நீங்கள் ஒரு பெரிய நம்பிக்கை. ஓகே, உங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அப்புறமா எங்களோட ப்ரொடியூசர் ராஜு சார், அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். பிரகாஷ் அண்ணா எங்கள் மேனேஜர், அப்புறம் மியூசிக் டைரக்டர் சரவணன், டிஓபிஸ் கீர்த்தன் பூஜாரி அண்ட் சந்தீப் அல்லூரி. அப்புறமா இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு காரணமாக இருந்த மிஸ்டர் ஹரிஷ் கொம்மை, அவரு பிளஸ் தீபக் பரமேஷ், இவங்க ரெண்டு பேர் தான் இதுக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேரால தான் இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆச்சு. அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஆக்சுவலாக யோகி சேது சார் பற்றியெல்லாம் நிறைய பேசணுன்ட்டு வந்த நிறைய விஷயம் இருக்குது, அவருக்கு வந்து ஷார்ட்டாக முடிக்கவே முடியாது. ஓகே, பட் டைம் ரொம்ப கம்மியாயிடுச்சு, என்னால் இது பண்ண முடியல. சார் நீங்கள் ரெண்டு பேருமே எங்களுக்கு ஒரு பெரிய 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 பிளஸ்ஸிங் சார். அப்புறமா சிவாஜி ப்ரொடக்ஷன் எங்களுக்கு அவ்வளோ ஒரு ஃபெசிலிட்டேஷன் பண்ணி கொடுத்தாங்க, ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. மேனேஜர் சண்முகம் சார் அண்ட் சரவணன் சார், அப்புறம் ஆர்ட் டைரக்டர் மதி சார், அப்புறமா
லிரிசிஸ்ட் மதுரகவி சார், உங்களுடைய வரிகள் வந்து பெரிய 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 ப்ளஸ் இந்த படத்துக்கு. அப்புறமா சுரேஷ் சந்திரா சார், அப்துல் நாசர் சார், தேங்க்யூ ஸோ மச். உங்களோட இன்புட்ஸ்லாம் வந்து அவ்வளோ வேல்யூபிளாக இருக்குது, எங்களுக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அப்புறமா அபிமன்யு சார், தேங்க்யூ, மெட்ராஸ் ஸ்டோரி. அப்புறமா சிவி குமார் சார், ரொம்ப ரொம்ப நன்றி சார், நீங்கள் வந்து எங்களை வந்து ஹானர் பண்ணது. அப்புறமா ஹரிவித்ரா சார், தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா நாங்கள் இனிஷியலாக வந்து இதை தியேட்டருக்காக பிளான் பண்ணலை, பட் இதை பார்த்து எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து, இல்லை இப்போ இது ரொம்ப நல்லா இருக்குது, தியேட்டருக்கு கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் வந்து ஆகணும் அப்படின்ட்டு நீங்கள் சொன்னதுக்கு உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறமா எல்லாம் சிலதெல்லாம் விட்டுருந்தா என்னை மன்னிச்சிடுங்க. ஓகே, ஸோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஸோ மார்ச் 13 வந்து படத்தை தியேட்டரில் பாருங்கள். நீங்கள் ஏதோ கேட்கணும்னு வெயிட் பண்ணுறீங்க, என்ன எமோஷன் தானே? அதேதான் சார். என்னோட வந்து அன்கண்டிஷனல். ஓகே, அன்கண்டிஷனல்னா AEIOU. ஓகே, யூ. ஸோ அன்கண்டிஷனல்ல வந்து நிறைய விஷயம், மேஜிக்கல் இருக்கு, மிரட்சி இருக்கு, மாயை இருக்கு. ஓகே, பிரமிப்பா இருக்கும். ஓகே, ஃபைன். ஸோ தேங்க்யூ பொன்வானி, உங்களுக்கும் ரொம்ப அழகா எங்கேஜிங்காக எடுத்துட்டு போனீங்க. அண்ட் முத்து, தேங்க்யூ ஸோ மச். ஸோ யாராவது விட்டு போயிருந்தா மன்னிச்சிருங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அருள், தேங்க்ஸ் ஃபார் இது ஸ்டார்டிங்ல இருந்து அவர் அருள். ஓகே, எங்க எல்லாருக்குமே பெரிய ஸ்ட்ரென்த் அவரு, ஸ்டார்டிங்ல இருந்து கூட இருந்திருக்காரு. அப்புறம் நிறைய வெல்விஷஸ் இருக்காங்க, டி சுரேஷ்குமார், உதய், மணி, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, சாண்டி, வெங்கடேஷ், சண்முகம், எல்லாருமே தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். ஸோ நான் ரொம்ப டைம் எடுத்துக்க விரும்பல, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். எப்போவுமே லவ் ஸ்டோரின்னு வரும்போது ஒரு சின்ன போட்டி வந்து 2 பேருக்கு இடையில நடக்கும் இல்லையா? 90s கிட்ஸ்க்கும் 2K கிட்ஸ்க்கும். 90 கிட்ஸ் சொல்லுவாங்க எங்களோட லவ் தான் பெருசு, 2K கிட்ஸ் சொல்லுவாங்க எங்களோட லவ் தான் பெருசு அப்படின்ட்டு. ஸோ அந்த போட்டி நடந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டோரி திலீப் வந்து எங்கிட்ட நரேட் பண்ணும்போது நமக்கு தெரியாத லவ் ஸ்டோரியா, பின்னி படல் எடுத்துடலாம் அப்படின்னு ஒரு தாட் இருந்தது. பட் அவர் சொன்ன மாதிரி என்னோட கேரக்டரில் ஒரு சஸ்பென்ஸ் இருக்குது. அது அவர் எனக்கு சொன்னப்போ ஓகே நம்ம யாத்திசையில் கூட நம்ம நல்லா பண்ணியிருக்கோமே அப்படின்னு ஒரு தாட் இருந்தது. அதுக்கப்புறம் அவர் இன்னொரு விஷயம் சொன்னார், அந்த படம் தான் இது என்னோட கேரக்டர். ஸோ அது கேட்டதுக்கப்புறம் என்னோட திமிர் மொத்தமாகவே உடஞ்சி போயிடுச்சு. ஸோ படம் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப பேசலை. ஸோ இந்த படத்தில் எனக்கு ரோல் கொடுத்து என்னை சூஸ் பண்ணதுக்காக திலீப்க்கு நான் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய தேங்க்யூ சொல்லியே ஆகணும். தட்ஸ் இட். தேங்க்யூ. வணக்கம், என் பேர் விஜயஸ்ரீ. தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் யூ. தேங்க்ஸ் ஜெனி ஜெயின் சார், யுகி சேது சார், எல்லாருக்குமே தேங்க்ஸ். இங்கே வந்தவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ. அபிமன்யு சார் அண்ட் சிவி குமார் சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ நிறைய பேருக்கு நான் யாருன்னே தெரியாதுன்னு நினைக்கிறேன், ப்ரெசன்ட் மீடியாவுக்கு. ஸோ நான் சாத்பேட்டா பரம்பரை மாதிரி ஒரு படத்தில் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போது வவல்ஸ் என்று வரப்போகுது. கடைசியாக என்னோடது ஆக்சுவலி ஸ்டீஃபன், நெட்ஃப்ளிக்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பார்த்தவங்க, பார்க்காதவங்க பாருங்கள். உத்ரா ப்ரொடக்ஷன்ஸில் டியர் ரதிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு ஜனவரி மாதம். ஸோ இந்த படத்துக்கு நான் இணைஞ்சது, அதுக்கு நான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் வந்து ஹரிஷ்க்கு சொல்லணும். திலீப் சார் என்னை அப்ரோச் பண்ணுறப்போ இந்த பர்டிகுலர் கேரக்டருக்கு அவங்க ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. பட் நான் வந்து அவங்களுக்கு சேர்ந்தேன். அது எனக்கே ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் தான். அண்ட் இந்த படத்தில் என்ன ஒரு சர்ப்ரைஸாக தான் வச்சுருக்காங்க. போஸ்டர் ட்ரெய்லர்லையும் பெரிய ரிவிலேஷன் இல்லை. எந்தா இருக்கட்டும், சித்துவார்த்தா இருக்கட்டும், இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கதை, எல்லாருக்குமே ரிலேட் பண்ணுவீங்க. அண்ட் சிம்பிளாக சொல்லணும்னா, நான் இது வரைக்கும் பண்ண கதாபாத்திரத்தில் இது எனக்கு ஒரு கொஞ்சம் சேலஞ்சான ஒரு கதாபாத்திரம் அண்ட் டிஃப்ரெண்ட் ஜான்ரே. ஸோ ஐ எம் வெரி வெரி தேங்க்ஃபுல் டு திலீப் அண்ட் டு தி என்டையர் க்ரூ. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் எல்லாரும் வாங்க, 13th அன்னைக்கு எங்கள் படத்தை வந்து பாருங்கள். உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப 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 தேவை. தேங்க்யூ ஸோ மச். வாழ்க தமிழ். இனிய நண்பர் யுகி சேது அவர்களே, இனிய நண்பர் சுரேஷ் சந்திரா அவர்களே, டார்லிங் நாசர், பத்திரிகை நண்பர்களே, படத்தின் தயாரிப்பாளர் ராஜு அவர்களே, உத்ரா ப்ரொடக்ஷன் டிஸ்ட்ரிபியூட்டர் அவர்களே, இயக்குனர் திலீப் குமார் மற்றும் இயக்குனர்களே, நடிகர் நடிகைகளே, ரொம்ப தைரியமான குரூப் இந்த குரூப். கர்நாடகாவிலிருந்து
தமிழ் சினிமாவை நம்பி வந்திருக்கீங்க. கண்டிப்பாக தமிழ் சினிமா உங்களை கைவிடாது. ஏன்னா வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம். எப்படின்னா இந்த தமிழ்நாட்டை நம்பி வந்த சக்சஸ் தான். நான் நடித்த ஃபர்ஸ்ட் படமே கன்னட படம் ரீமேக். கதாசங்கமான புட்டனா கணக்கால் அவர் வந்து டைரக்ட் பண்ண படத்தில் ஒரு பார்ட் முனித்தாயின்னு ஒரு பார்ட். அதில் ரஜினி சார் வந்து வில்லனை நடிச்சிருப்பாரு. அதில் உமேஷ்னு ஒருத்தர் நடிச்சிருப்பார். அந்த ரோல் தான் நான் நடித்தேன். அந்த படத்தை ஃபர்ஸ்ட் ஷோ நான் பார்த்த தியேட்டர் இந்த தியேட்டர் தான், கமலா தியேட்டர் தான். கை கொடுக்க நான் வந்து இங்கே பார்த்தேன். ஸோ இந்த ஏன்னா டைம்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குன்னாங்க. இந்த படம் வந்து ஒரு 5 பார்ட் எடுத்திருக்காங்க இல்லையா, வவல்ஸ் 5 பார்ட் மாதிரி. அதில் ஒரு பார்ட்டில் நான் ஆக்ட் பண்ணேன். இந்த படத்தை வந்து நான் ரிக்வஸ்ட் பண்ணுறேன் இந்த ப்ரொடியூசர்கிட்டையும் டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்டையும், பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 5 இதை எடுத்தே ஆக வேண்டும். ஏன்னு கேட்டிங்கன்னா பஞ்சபூதங்கள்வாங்க இல்லையா, அது சலங்கை ஒளியில் வரும், பஞ்சபூதங்களும் முகவடிவாகும்ன்ற மாதிரி இந்த வவல்ஸுடைய ஃபுல்ஃபில்மெண்ட் வந்து நீங்கள் 5 படம் நீங்கள் எடுத்தே ஆகணும். எடுத்தால் கண்டிப்பாக ரசிப்பாங்க. ஏன்னா இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இப்போ டச் பண்ணது எல்லாமே லவ். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்தை நீங்கள் டச் பண்ணி, ஆனால் அதில் ஒரே விஷயம் ஞாபகம் வச்சுங்க, எல்லா டேரக்டர் சொல்கிறேன், இதே ஆர்டிஸ்டை தான் போடணும், எங்களை போடலங்க கூட பரவாயில்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா இவங்க இதை நம்பி வந்திருக்காங்க. ஏன்னா ஒன்னும் ஞாபகம் வச்சுங்க, உலக ரசிகர்கள் இல்லை, தமிழ்நாட்டு ரசிகர்கள் மாதிரி வரவே வராது. ஏன்னா கரெக்டா ரசிப்பாங்க தமிழ்நாட்டு. உங்களுக்கு தெரியுமா இல்லையா, ப்ரூஸ்லியுடைய என்டர் த டிராகன் ஒரு படம் வந்து தெரியுங்களா, அந்த படம் ஹையஸ்ட் கலெக்ஷன் வந்து சென்னையில தான், 1 வருஷம் ஓடிச்சு. ஏன்னா நம்ம ஊர்ல வந்து ரசிக்கிறத வந்து அவ்வளோ அழகா ரசிப்பாங்க. ஸோ அதே மாதிரி திலீப்பை பத்தி நான் சொல்லணும். வந்து சொன்னாரு கதையை எடுக்கலன்னா நான் கண்டிப்பாக நினச்சேன் இவ்வளோ லெவலுக்கெல்லாம் இவங்க பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப பயங்கரமான லாங்குவேஜ் எல்லாம் இந்த குரூப் ஒரு கில்ஃபாசியான குரூப். இவங்க பண்றதை வந்து ரொம்ப நேக்கா பேசுறானுங்க என்கிட்ட. சார் ஃபர்ஸ்ட் பண்றேன் சார், நான் இது பண்றேன் சார். என்னடா இவ்வளோ பாவம் ரொம்ப இதாக கெஞ்சறானு, ஒரு வேலை ரொம்ப வசதி இல்லாத குரூப்னு பார்த்தா பயங்கரமா கில்ஃபாசி இருக்கிற குரூப்புகள்லாம் இவ்வளோ பெருசா இவ்வளோ இது ஃபங்க்ஷன் அப்படின்னா கண்டிப்பா நான் நினைக்கவே ஏதோ கிட்ட வரும்போது பிடிச்சிட்டேன், ஆஹா ரொம்ப நேக்கா போட்டாருங்கன்னு. பட் இதுல ரொம்ப எனக்கு பிடிச்சதுன்னு தெரியுங்களா, அந்த 5 டைரக்டர்ஸ் கிட்ட இருந்த அந்த ஒற்றுமை ஃபேண்டாஸ்டிக். ஒவ்வொரு அதாவது யார் எல்லாருமே இருந்தாங்க, எல்லா ஷூட்டிங்ல எல்லாருமே சேர்ந்து இருந்தாங்க. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வுன்ற மாதிரி. கண்டிப்பா இந்த படம் வந்து ஒரு பெரிய சக்சஸ் ஆகும். நான் சொன்ன மாதிரி இந்த ப்ரொடியூசரும் சரி, இந்த டைரக்டரும் சரி, 5 படம் எடுக்கணும், இதே ஆர்டிஸ்டை வச்சு எடுக்கணும். அதே மாதிரி என்னுடைய இனிய நண்பர் யூகி சேது என்ன சொல்றதுன்னா, அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைலி இன்டெலெக்சுவல் பர்சன். அவருடைய ஒரு விஜய் டிவி இன்டர்வியூலாம் நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். ரொம்ப வெரி இன்டெலிஜென்ட் பர்சன். இப்போ ஒரு படம் எடுத்திருக்காரு, கண்டிப்பாக அந்த படமும் பெரிய ஹிட் ஆகும். இந்த படத்தில் வந்து இப்போ நான் நடித்ததை விட இந்த படத்தில் யூகி சேது அவர்கள் நடித்தது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ். ஏன்னா அவர் வந்து நாங்களாம் வந்து ரொம்ப இன்டெலெக்சுவலாக ரசிப்போம். அதே மாதிரி ரொம்ப ஒரு ஹை நாலேஜ் உள்ள பர்சன். இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலமாக இருப்பார். ஸோ இந்த பத்திரிகை நண்பர்களும் ஊடக நண்பர்கள்லாம் வந்து நீங்கள் இந்த படத்தை நல்லா என்கரேஜ் பண்ணணும். ஏன்னா இந்த குழந்தைங்களாம் வளர்ந்ததுன்னா கண்டிப்பாக அடுத்தடுத்து ஜென்ரேஷன்லாம் வரும். அதாவது உங்களுக்குலாம் ஒரு விஷயம் சொல்கிறேன், இந்த எங்கள் ஆர்டிஸ்ட் எங்கள் டெக்னீஷியன்ஸுக்கு அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 80s சினிமாவில் நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அவ்வளோ ஈஸியாக போய் உள்ளெல்லாம் சான்ஸ் வாங்க முடியாது. ஆனால் நடிக்க சான்ஸ் கிடைச்சதுன்னா நடிச்சுக்கிட்டே இருக்கலாம். பாருங்க 42 வருஷமா நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ ஆனால் இப்போ எப்படி தெரியுங்களா, சினிமாவில் நடிக்கிறது ஈஸி, நடிச்சுக்கிட்டே இருக்கிறது தான் கஷ்டம். அது காரணம் வந்து என்னன்னா, அதில் நீங்கள் வந்து டிசிப்ளினாக இருக்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இதெல்லாம் பண்ணால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். ஸோ இந்த படத்துடைய இந்த விழாவுக்கு, அதாவது ஒளிநாடா வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கோம். அடுத்தது அனைவரும் சேர்ந்து இந்த படத்தின் வெற்றி விழாவை கொண்டாட வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சோ மச் சார். அண்ட் முக்கியமா உங்களுடைய கதாபாத்திரம் பத்தி கொஞ்சம் பேசலாமா? இந்த வழக்கமான கதாபாத்திரம்ல கொஞ்சம் வித்தியாசமா. நான் கேட்டேன், எதுங்க என்னெல்லாம் நம்பி இந்த ரோல்ல இந்த வயசுல கொடுக்குறீங்க என்ன? இல்ல சார், இது நடிச்சா ரொம்ப நல்லா இருக்கு சார். ஒரு லவ் எமோஷன் பண்ணாங்க, நல்லா இருந்தது. அது ஸ்கிரீன்ல பார்த்தா இன்னும் சஸ்பென்ஸா வச்சா இன்னும் நல்லா இருக்கும். ஓகே, சஸ்பென்ஸா வச்சிருக்கீங்க. ஏன்னா பாக்குறப்பே தெரியுது ஒரு விதமான லவ்
அண்ட் ஒரு இளைஞர் இல்ல வழக்கமா நம்ம லவ்க்கு சப்போர்ட் பண்ணுவோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் லவ் பண்ணா எப்படி இருக்குன்னு திலீப் குமார் அது பயங்கரமா யோசிச்சிருக்காரு. பயங்கரமா யோசிச்சிருக்காரு அவர். Thank you so much sir. Thank you. குட் லக். ரொம்ப நல்லா காம்பேர் பண்றீங்க. Thank you so much. அடுத்த படம் பீட்டர் பெருமாள் பேரு. உன் பேர் தான் பண்ணியிருக்கேன். பீட்டர் பெருமாள் பழி வாங்கிட்டான். அதில் ஒருத்தன் வந்து ரொம்ப குள்ளமாக இருப்பான். அவனோட லவர் வந்து டாவடிக்கிறது ரொம்ப ஹைட்டாக இருக்கும். நான் தாண்டும் போதெல்லாம் ரொம்ப சண்டை போட்டே இருப்பானுங்க. ஒரு நாள் ரொம்ப இறைச்சலா போய் டேய் நான் அவசரமாக வெளில போயிட்டுக்கணும் மேட்டர் என்னன்னு ஷார்ட்டாக சொல்லிட்டான்னு. அவன் காதில் வந்து குசு குசுன்னுமா டேய் இவங்க மேட்டரே ஷார்ட்றான்னு. அது மாதிரி ஷார்ட்டாக பேசணுங்கிற ஒரு நிலைமையில கொண்டு வந்து வச்சிருக்கீங்க. இப்போ நான் அந்த தூங்காமனம் ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் சொன்னேன். கமல் பிரகாஷ் எல்லாம் இருந்தார். எனக்கு மொத்தம்னா 12 நிமிஷம் பேச விட்டாங்க. சின்ன 2 நிமிஷம் தான். ஏன்னா நான் பேசும்போது எப்பவுமே வாட்ச் பார்க்க மாட்டேன், எல்லாரும் கேலண்டர் பார்ப்பாங்க. அதில் சொன்னேன் how should a teaser look? The teaser should look like the mini skirt of a beautiful girl. பெண்கள் மன்னிச்சிருங்க, just a joke. It must be short enough to arouse curiosity and long enough to cover the essentials அப்படின்னு. அதுபோல் இந்த ட்ரெய்லர் ஐ திங்க் இட் ஹேட் கவர்ட் தி எசென்ஷியல்ஸ் அண்ட் அரோஸ்ட் ஆல்சோ தி கியூரியாசிட்டி அப்படின்னு நான் நினைக்கிறேன். இங்கே இது வழக்கம் போல் பேசுகிற இது கிடையாதுங்கிறதுனால சின்னி ஜெயின் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ரிமெம்பரிங் மீ. எக்ஸ்ட்ராடனரி ஏர்லியஸ்ட் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் ரொம்ப பாப்புலர் ஆகி ஆக்டர் ஆனதில் வந்து முதல்ல வந்தது சின்னி ஜெயின் தான். அப்போல்லாம் மிமிக்ரி தான் யாருன்னு என்னன்னே தெரியாது. அவர் தான் அதை ஆரம்பிச்சு விட்டது. இது இன்னைக்கு ஜெயராம் எல்லாரும் தாண்டி மணிகண்டன் வரைக்கும் அவர் தான் பித்தாமகன் அதுக்கு. அந்த வி கோ a long way. நாங்கள் 2 பேரும் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டு. இப்போ அந்த திலீப் கேம் டு மீ வித் சப்ஜெக்ட் ஈராஸ் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஸ்டோரியில் நீங்கள் ஈராஸாக நடிக்கணும் அப்படின்னா பரவாயில்ல இத்தனை படம் இல்லை. இந்த தமிழ்நாட்டில் இருந்தால் சின்ன ராசி பெரிய ராசி, இது ஈராஸ், இது பெரிய இல்லை, வை நாட் அக்செப்ட் இட் அப்படின்னு. ஈராஸ் அப்படின்னு சொன்னாலே ஒரு காட் ஆஃப் லவ். காட் ஆஃப் லவ்னா எராட்டிக் அப்படிங்கிற வார்த்தை அந்த ஈராஸ்லேருந்து தான் வருது. இதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் இப்போ மாதிரி சொன்னாங்க ஒரு மேன். எனக்கு என்ன ரோல் கொடுக்குறதுன்னு தமிழ் சினிமாவில் தெரியல. நான் இந்த 23 வருஷமாக 200 படத்துக்கு மேலே ரிஜெக்ட் பண்ணியிருக்கேன். அவங்க என்னை எங்கே பிளேஸ் பண்ணுறதுன்னு தெரியல அவங்களுக்கு. அதனால் இந்த படத்தில் கரெக்டாக ரக்கையை வச்சு நீ வெளிலேருந்து வர ராஜா அப்படி, நீ லோக்கல் லாய்க்கில் அப்படின்னு, வைநாடு அப்படின்னு பீட்டர் பக்கத்தில் சேர்ந்த உடனே நான் மெட்ராஸ் பாஷையில் பேசி ஏன்னா டாவடிக்கிறதுலாம் போய் ஒருத்தன் தற்கொலை பண்ணிப்பானாடா, அவன் கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியாக இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி இடம் கொடுத்தது வந்து பீட்டர் பக்கத்தில் வந்ததுனால தான். நான் படி ஏறிட்டு இருக்கேன். ஏறும்போது நான் இம்ப்ரவைஸ் பண்ண சாங் தான் அந்த முன்ன பின்ன பார்த்தா. முன்ன பின்ன பார்த்தா மெரசலு பின்னி பின்னி பழகினோம் வரசலு அதுக்குள்ள ஏண்டி விரிசலு என்னை விட்டு போனியா சோனியா, என்னை விட்டு போனியா சோனியா அப்படி அழுது வந்து போய் அழுதுக்குன்னு அப்படியே மாறிடுவான் காமெடிக்கு. ஐ ஹேட் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பிகாஸ் ஒரு 12-13 கானா சிங்கர்ஸ் என்னுடைய நயன் இது பண்ண நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். சிந்தை புண்ணியர்லேருந்து கானா உலகநாதன் வரைக்கும். ஸோ தட் ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க்ஸ் திலீப் ஃபார் கிவிங் மீ டு இம்ப்ரவைஸ் மை லைன்ஸ், இம்ப்ரவைஸ் மை டயலாக்ஸ். காதலை பற்றி என்னெல்லாம் பேச வேண்டுமோ அதெல்லாம் பேசியிருக்கேன் நான் அதில். காதல் அப்படிங்கிறது இன்னைக்கு இன் டைம்ஸ் ஆஃப் வார் டுடே ஐ டோல்டு திலீப் மை பிரதர் இஸ் இன் துபாய் ஃபேமிலியோட. அவனுடைய ஹோட்டல் பக்கத்தில் முதல் குண்டு கீழே அந்த காரில் அந்த டெப்ரி விழுந்து அது பஸ்ட் ஆகி ஏர் டு மூவ் டு தி அண்டர் கிரவுண்டு. இன்னைக்கு காலையில் அந்த நியூஸ் கேட்டுட்டு ஐ ஹேட் டு கம் டு திஸ் திங். ஸோ அந்த பக்கம் ஒரு பக்கம் வார் அண்ட் லவ், வி ஆர் டிஸ்கஸிங் அபவுட் லவ். புறநானூறு என்பது அகமும் புறமும் சேர்ந்தது. அகம் 400 புறம் 400. இது ரெண்டுமே இன் டைம்ஸ் ஆஃப் வார் ஹவு கேன் யூ லவ் அப்படின்றதுக்காக அருமையான கவிதைகளும் காதல் கவிதையும் எழுதி வைத்து போன சமூகம் தான் இது. 3rd century BCE சங்க இலக்கியம் அது. என் படத்தில் கூட ஒரு பாட்டு வச்சிருங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு செம்புல பயணியரான பாட்டு. யாயும் நியாயும் எந்தையும் நுந்தையும் யானும் நீயும் கேலிரானும் செம்புல பயணியர் போல அப்படின்னு. யாயும் நியாயம் நானும் நீயும் எந்தையும் உந்தையும் உன் தந்தையும் என் தந்தையும் யானும் நீயும் நானும் நீயும் உங்கள் அம்மாவும் நானும் எங்கள் அப்பாவும் சேர்த்து இன்னைக்கு ஒரு மழை வந்து ஒரு எப்படி வந்து ஒரு செம்மண்ணில் விழுந்தவொன்னு கலந்து எது செம்மண் எது மழை நீர் என்று தெரியாமல் கலக்கிறதோ அதுபோல நீங்களும் நானும் ஒரு உறவினர்களாக கலக்கிறோம் என்ற ஒரு கவிதையை எழுது வந்து 3rd century BCE. Imagine the amount of thought and brevity
a Tamil poet could bring in, அதுதான் நம்மளுடைய. அதனால அது காதல் என்பது இன்னைக்கு டெமோகிராஃபி ஆஃப் தி பீப்புள் who come and watch the films are between let's say 18, 16 and 30 எல்லாம் இந்த டாவில் மாட்டிக்கக்கூடிய மக்களாக தான் இருக்குது. அதுக்கு ஒரு ஆந்தாலஜி அப்படிங்கிறது கொண்டு வந்தது வந்து இட்ஸ் அ குட் திங். பிகாஸ் இன்னைக்கு ஒரு 2.5 hour கதை எழுதுறதுங்கிறது ரொம்ப கடினமான விஷயமா இருக்குது. ஃபெயில்யூருக்கு தான் காரணம். இவங்க என்ன பண்ணுறாங்க, ரொம்ப சாதிரமாக 1/2 hour 5 பிரித்து வச்சுட்டாங்க. உலகத்திலே வந்து 1.5 hour தான் படம் தான். இந்தியாவில் மட்டும்தான் அது 2.5 hours வருது ஜென்ரலி. அதான் நம்ம இன்ட்ரோல் விடுறோம். உலகத்தில் எங்கேயுமே இன்ட்ரோல் கிடையாது, இந்தியாவில் தான் இன்ட்ரோல். அப்போ தான் பார்க்குறோம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இல்லை, படம் செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குது அப்படின்னு என்ன அர்த்தம்னா கதை இருக்குதுன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்தது, செகண்ட் ஹாஃப் நல்லா இல்லைன்னா உனக்கு கதையை எழுத ஆரம்பிக்கலன்னு அர்த்தம். யூ எக்ஸ்பெக்ட் அ ஸ்டோரி ஒன்லி இந்த செகண்ட் ஹாஃப் அண்ட் டுவர்ட்ஸ் தி கிளைமேக்ஸ். நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஷார்ட்டாக எடுக்கிறாங்கன்னா ஆதி காலத்துலேருந்து ஷார்ட் ஃபிலிம் தான் எடுத்துருக்கோம். நம்ம ஒரு படம் எடுக்கிறாங்க, ஒரு 5-6 படமாக எடுக்கிறாங்க ஃபுட்டேஜ், அது குறுக்கி 2.5 hour படமாக கொடுக்குறது பெரிய ஷார்ட் ஃபிலிம் தான். 2.5 hour ஷார்ட் ஃபிலிம் அது. இந்த படத்தில் வந்து ஐ வாஸ் கிவன் தி ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் டாக்கிங் அபவுட் லவ். அது பாருங்கள். இது வந்து ஐ ஆல்சோ வாண்டட் டு தேங்க்ஸ் யூ. இந்த 5 பேர் வந்து இங்கே சொன்னது போல் ஒரு ஈகோவே இல்லாமல் ஒருத்தர் டைரக்ட் பண்ணி மிச்ச 4 பேர் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கிறது இது ரொம்ப அழகான விஷயமா இருக்குது. எனக்கு என்ன பயம்னா, நம்ம மியூசிக் டைரக்டர் சரவணன் வந்து நடிக்கிற சான்ஸுக்காக முதல்ல மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு டவுட்டாக இருக்குது எனக்கு. அவன் மியூசிக் இப்போ ஆக்டர் ஆகணுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மியூசிக்கல் மீன் ஆக்டிங் காலேஜ் போகிறது, இல்லைன்னா யார்கிட்டாவது குட்டி குட்டி ரோலில் நடிக்கிறது, இல்லை டிவிசியில் நடிக்கிறது அப்படி இல்லை. இப்போ நான் யார்கிட்ட மியூசிக் டைரக்டர் ஆகிட்டேன்னா அடுத்தது ஈஸி ஆக்டர் ஆகிடலான்னு. Saravanan, I don't know if you are going to do this. Have any plans of acting? Please let me know, and I can start music directing. You don't have plans for acting, huh? அது ஒரு இடம் வேக்கண்ட். மிக அருமையான ஒரு மியூசிஷியன். யூ ஹவ் ஸ்கோர்ட் கிரேட் மியூசிக் வித் லாட் ஆஃப் சென்ஸ். அவர் அதிகமான மியூசிக் சென்ஸ் இருக்கு. நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொன்னோன்னா, நான் பாடின பாட்டுக்கு அவரால் பேக்ரவுண்ட் போடவே முடியல. அது ஸ்ருதி சேரல, தாளத்துக்குள்ளே வரல. அப்பயே கண்டுபிடிச்சிட்டு இருந்தாலும் தெரிஞ்சிடுச்சு மியூசிக்னு. அவங்களால அவாய்ட் பண்ணியிருந்தேன் அவரோட பேசுறதுக்கே நான். அண்ட் திஸ் ஃபில்ம் ரியலி somehow today Tamil cinema has about a good number of very good musicians, and I'm very glad you will join the band of such beautiful musicians today in 2026. அப்புறம் வந்து சினிமாட்டோகிராஃபர் கீர்த்தன் பூஜாரி வந்திருந்தாரு. இன்னொரு சினிமாட்டோகிராஃபர் சந்தீப் பல்லூரி வந்திருக்காங்க. எங்களுக்கு பண்ணது கீர்த்தன் பூஜாரி, வெரி கூல் காய். அண்ட் எடிட்டர் ஹரீஷ் கொம்மே வந்து ஒரு 5 பாஞ்சாலி, அவர் 5 படத்துக்கும் அவர் தான் எடிட்டர். ஐ ஆல்சோ புட் டுகெதர் ஆல் தி 5 films. ஸோ அது ரொம்ப பொறுமைசாலி. ஆமாம், அவருக்கு வந்து கோபமே வராது. அது கோபமே வராதுங்கிறது நினச்சி நமக்கு கோபம் வருது. அப்புறம் வந்து ஆக்டிங் நம்ம பீட்டரோட நடிச்சது இஸ் சூப்பர் ஸ்டார் ஆன் இன்ஸ்டாகிராம். ஆமாம், ஒன்றுமே இல்லை, சப்ப மேட்டர்லாம் எடுத்து வச்சுட்டு 4 மில்லியன் 5 மில்லியன் எப்படி போகிறேன் இன்னி வரைக்கும் எனக்கு கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா மக்களோட வாழ்க்கையே அப்படி தான் இருக்கு போல இருக்கு. எல்லாமே சப்பையாக இருக்கும்போது சப்பையாக பேச நம்மளை பற்றி ஒருத்தர் பேசுகிறான்டா. எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் ஐ மேட் ஹிம் ஆக்ட் இன் மை ஃபில்ம். எனக்கு அவர் தனியே ட்ராக் விட்டுருக்கேன் அவருக்கு. டேக் இட் ஃப்ரம் மீ, in another 1 or 2 years from now, this guy Peter will be the most wanted comedy actor, busiest actor. எழுதி வச்சுங்க, நான் சொல்கிறேன். ஏன்னா அவ்வளோ ட்ரைனிங் ஆயிருக்கு. அந்த காலத்தில் பாய்ஸ் கம்பெனி நம்ம சின்னி ஜென் சொன்னது போல் ட்ரைனிங் கிரவுண்ட் ஹஸ் பீன் இன்ஸ்டாகிராம் ஃபார் ஹிம். ஹி நோஸ் எவ்ரி திங். அது அத்தனை 4 மில்லியன்னா ஒன்றுமே இல்லை. அவர் இந்த மேட்டருக்குலாம் 5 நிமிஷம் போட்டு எப்படி அது ஒரு தனி ரகசியம் உங்கள்கிட்ட கேட்க வேண்டியிருக்கு. அந்த டெக்னிக் எப்படி அத்தனை மில்லியன் எதுக்காக விடுறாங்க. நான் பப்ளு கிட்ட கேட்டேன், பிருத்திவிராஜ் உனக்கு எதுக்கடா இவ்வளோ வியூவர்ஸ் அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் சிம்பிள் மேட்டர்னு சொன்னால் சட்டையை கேட்டுறவங்க தான் நான் சல்மான் கான் மாதிரி. அவன் ஒரு டெக்னிக் வச்சுருக்கான், இவன் ஒரு டெக்னிக் வச்சுருக்கான். ஸோ இட் வாஸ் நைஸ் ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் நம்ம ட்ராக்கில் நம்ம 2 பேர் தான். ஏன்னா அது சின்னி ஜெயந்த் வேறு ட்ராக் நான் பார்க்கல, படம் பார்த்தப்ப தான் தெரியும் சின்னி ஜெயந்த் ட்ராக் என்னன்னு. அவர் என்ன டா வச்சுக்கிறாருலாம் தெரியாது அதில். அப்புறம் வந்து போஸ்டர் டிசைன் பை ஜெகன். அவர் ஒரு டைரக்டர் ஒன் ஆஃப் தி இதில், பட் ஹீ டிசைன் தி போஸ்டர். இது இன்னொரு போஸ்டர் இருக்கு, என்னை வச்சு ஒரு போஸ்டர் இருக்கு. அது பாருங்க, தட்ல அஸ்டானிஷிங் எஃபெக்ட் வித் தி ஹெல்ப் ஆஃப் நம்ம என்னது
ஹேமந்த் அண்ட் ஜெகன் 2 பேரும் டைரக்டர்ஸ். பாருங்க எத்தனை வேலை ரெடியா இருப்பாரு உங்களுக்கு. போஸ்டர் டிசைன் வேலையும் காத்திருக்கு உங்களுக்கு. ஆமா, அதே மாதிரி உங்க படத்தில் நடிச்ச அந்த நடிகருக்கு வந்து டைரக்ஷன் காத்திருக்கு. ஏன்னா உங்களோட கதை அவர் அழகா சொன்னாரு. I mean, this is what cinema is all about. You know, we come for something, we do something else. As long as we're within the cinema bracket, it's okay. அப்புறம் வந்து ஜெகன் வேற என்ன வேற யார் இருக்கா? திலீப் ஆட்டே மதி, பயங்கரமான ஆள் இது மதி. அவர் வந்து கதிரோடைய அசிஸ்டன்ட். அவர் நான் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்ருக்கேன் என் படத்தில். துப்பாக்கி துறவி என்னோட படத்தில் இன்ட்ரடியூஸ் எஸ் ஆர்ட் டைரக்டர். என் படம் எடுத்து நான் மெதுவாக எடுத்து பாலிஷ் பண்ணி பண்ணுறதுக்குள்ளே இந்த படம் ரிலீஸே ஆயிடுச்சு. So he got introduced again in Madi. Extraordinary hard worker. He'll be one of the busiest art directors from this year onwards. Take it from me. அதான் மதி. அப்புறம் வந்து பிரியா, யார் சொன்னா நான் சொல்லியிருப்பேன் பிரியா மேக்கப். ஏன்னா ஷீ சச் அவங்க நடிக்கணும் ஆக்சுவலாக. உங்களுக்குலாம் போட்டி. ஷீ ஸோ கிரேஸ்ஃபுல் when she talks, when she works. So pleasant. She gives you the atmosphere of, a beautiful person around you. அதுதான் பியூட்டிஷியனோட முதல் கடமை. You must be surrounded with something that's beautiful, that enthusiasts you to do something beautiful and very beautiful. ஏன்னா அவங்க ஆக்சுவலாக நான் காஸ்டியூம் டிசைனராக கூட யூஸ் பண்ணேன். என் தலைமுறை தினம் இஸ்திரி போடுவாங்க. ஸோ அதெல்லாம் பெரிய விஷயம். ரொம்ப தேங்க்ஸ் ஆல்சோ ஃபார் தி 2 காஸ்டியூம் டிசைனர்ஸ். நான் இப்படி தான் வேணும் அப்படி தான் வேணும் என்னோட டேண்ட்ரம்ஸ்லாம் பொறுத்துக்கிட்டு இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி அதுக்கும் ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. இது வந்து சினிமா பற்றி பேசணும் மாத்திரம் இல்லை. ஏர்லி டேஸில் இப்போ நம்ம ஷார்ட் ஃபிலிம் என்ன எது லென்த் ஆஃப் எ ஃபிலிம் நமக்கு தெரியல. இப்போ பாரு லென்த் ஆஃப் என்னோட ஸ்பீச் கூட எனக்கு தெரியல. ஏன்னா லெஃப்ட் அண்ட் ரைட்டு இந்த ஆக்சிஸ் அந்த ஆக்சிஸில் நிறைய விஷயங்கள் தோன்றுகிறது. ஏன்னா சினிமா தோன்றிய காலத்துலேருந்தே ஒன் ரீல் ஃபிலிம் தான். எப்போவுமே 1895 முதல் சினிமா காட்டும்போது ஜெரால் ஷார்ட்ஸ் தென் பிகேம் ஒன் ரீலர். பர்த் ஆஃப் நேஷன் வரும்போது ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணலாமா அப்படின்னு ஒன்று தோணுது. அப்புறம் சவுண்டு ஃபிலிம் வந்த உடனே ஒவ்வொன்றும் வந்து பரிணாம வளர்ச்சி வளர 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 சினிமா வளர்ந்து இன்றைக்கு வந்து டிஜிட்டல் சினிமாவில் we still have the hangover of old legendary cinema only in India mostly because of the 2.5 hour thing. அங்கெல்லாம் குறைச்சிட்டானுங்க. இங்கே நம்ம வந்து ரொம்ப இந்த ஓடிடிலாம் வந்த பிறகு கொஞ்சம் சௌகரியமாகி நம்ம we are started giving short இது. I have a feeling this film will also like quickly couple of other films will open up. The short films can also be successful அப்படிங்கிறதுக்கான ஒரு ஓப்பனிங் இது கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எத்தனையோ பியூட்டிஃபுல் ஆர்டிஸ்ட் அண்ட் எக்ஸ்ட்ராடனரி ட்ரெயின்டு ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் இருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல ஓப்பனிங்காக இருக்கும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். இன்னும் அவ்வளோதானே, இன்னும் நிறைய பேச வேண்டியிருக்கு. யாரோ விட்டுமே இந்த ப்ரொடியூசருக்கு நன்றி, அப்புறம் உத்தரா டிஸ்ட்ரிபியூட்டருக்கு நன்றி. டு மேக் படத்தை பார்த்துட்டு இது தியேட்டருக்கு போகலாம் அப்படின்னு நினச்ச அந்த ஒரு தாட்டுக்கு ரொம்ப நன்றி அவங்களுக்கு. ஸோ இதுதான் ஓகே. நிறைய பேசணும். பட் வாட் ஐ டுக் அவே ஃப்ரம் திஸ் ஃபில்ம் இஸ் தஸ் டீம் ஒர்க் ஹெல்ப்ஸ். எல்லோரும் டீமாக உட்காந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு பாரபட்சம் இல்லாமல் சின்னி ஜெயின் சொன்னது போல் ரொம்ப பவ்யமாக குனிஞ்சி பெண்ட் பண்ணி அவ்வளோ இவ்வளோ கெஞ்சுறாங்களே கண்டிப்பாக பண்ணி ஆகணும்னு தோணுது. அப்புறம் தான் தெரியும் அது ஒரு டெக்னிக்னு. அந்த டெக்னிக் கற்றுக்கிட்டேன் இந்த படத்துலேருந்து. ஸோ ரொம்ப பவ்யம். அதான் எல்லாரும் எனக்கு கை கொடுக்கும்போது நான் எழுந்து நின்று கை கொடுத்தது காரணம் உங்கள் டெக்னிக் எனக்கும் தெரியும் அப்படின்னு. ஸோ ரொம்ப நன்றி. ஐ விஷ் ஆல் யூ கைஸ் குட் லக். எங்கள் உத்தரா ப்ரொடக்ஷன்ஸில் வந்து வவ்வல்ஸ் March 13 ரிலீஸ் ஆகுது. முதல்ல இந்த படம் வந்து எனக்கு இந்த ஸ்டேஜ் கொடுத்ததுக்கு வந்து முக்கியமான காரணம் முத்து. எல்லாரும் சொன்ன மாதிரி வந்து இது தேட்டரிக்கெல்லாம் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு ரிஸ்க்கான ஒரு ஃபேக்ட் தான். ஏன்னா வந்து முத்து சார் வந்து முதல்ல எனக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து காட்டும் போது நானும் அவர் மட்டும்தான் பார்த்தோம். இது வந்து கண்டிப்பாக இன்றைக்கி இருக்க இந்த ஜென்சின்னு சொல்கிறாங்களே இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் அவங்களாம் வந்து கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து எமோஷன் வந்து யாருக்குள்ளேயும் இருக்கா அப்படின்றது தெரியல. பட் அது வந்து இன்றைக்கி அடல்ட் கண்டென்ட்டு அப்புறம் வயலன்ஸ் கண்டென்ட்டு இந்த மாதிரியான படங்கள் வந்து ரெகுலராக வருது. ஸோ அதில் வந்து எமோஷ்னலாக வந்து இன்றைக்கி கண்டென்ட் பண்ண இண்டஸ்ட்ரியில் கரெக்டான டைரக்டர்ஸ் இல்லை. ஸோ 5 டைரக்டர்ஸ் வந்து இதை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வவ்வல்ஸோட சவுண்ட் வந்து ரொம்ப பெருசு. ஸோ கண்டிப்பாக March 13 உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் என்ன சொல்லுதுன்னு சொல்லி 100% தெரியும். எல்லாத்துக்கும் மேலே சின்னி ஜெயின் சாரும் யூகி சேத் சாரும் இந்த படத்துக்கு ஒரு பில்லர் மாதிரி இருக்காங்க. யூகி சேத் சார் பேசும்போதெல்லாம் நான்லாம் ரொம்ப ரசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா சாரோடைய படங்கள் சின்னி ஜெயின் சார் படங்கள்லாம் பார்த்தா நாங்கள்லாம் வந்திருக்கோம். ஸோ நீங்கள் இருக்கிற இந்த காலகட்டத்திலையும் நாங்கள் எல்லோரும் ஒரு துறையில் இருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி சார். நன்றி சார்.
இன்னொன்று என்னென்னா இன்றைக்கி ஒரு ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனுக்கு வந்து ஆர்டிஸ்ட் நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணுறதில்ல, நடித்ததோடு அவங்க வேலை முடிஞ்சிருது. ஸோ அந்த வகையில் பொறுமையாக இருந்து இவ்வளோ தூரம் இந்த படத்தை அழகாக ப்ரமோட் பண்ணி வரக்கூடிய இந்த 5 புது டைரக்டர்ஸ்க்கு வந்து இவ்வளோ சப்போர்ட் பண்ணி இதை கொண்டு வராங்க, அதுவே பெரிய விஷயம் சார். ரெண்டாவது யூகி சார்லாம் வந்து நிறைய டைரக்டர்ஸ் கூட நடிக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன் சார். ஏன்னா கிட்டத்தட்ட சென்னை ஸ்லாங்லாம் வந்து பயங்கரமாக பேசியிருப்பீங்க சார். அது வந்து இன்னும் நிறைய பேருக்குலாம் தெரியணும் அப்படின்றது தான் சார். அதனால் இந்த படத்தை வந்து எல்லோரும் மிஸ் பண்ணாமல் தேட்டரில் பாருங்கள். இன்னொரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும்னா பிஆர்ஓ சுரேஷ் சந்திரா சாருக்கும் அப்துல் நாசர் சாருக்கும். ஏன்னா இந்த படம் ஃபஸ்ட்டு யார் பிஆர் பண்ணுறாங்க அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா வந்து இதில் இருக்க ஒரு ஆர்டிஸ்ட் ஆகட்டும், ரெண்டாவது இதில் இருக்க எமோஷன்ஸ் பேசக்கூடிய இந்த கண்டென்ட் ஆகட்டும், இந்த வவுல்ஸை வந்து ரொம்ப அழகாக ப்ரெசென்ட் பண்ண வவுல்ஸ்க்கான ஃபுல் ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கொடுத்தது சுரேஷ் சந்திரா சார் தான். ஸோ அது அந்த 5 டேரக்டர்ஸுக்கு தெரியும். சார் எப்பவுமே D1லேருந்து எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க உத்ரா ப்ரொடக்ஷன்ஸுக்கு. ஸோ அவங்களுக்கு எப்போவுமே ஒரு நன்றி. ஸோ March 13 இந்த படம் பாருங்கள், இது உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச படமாக இருக்கும். தேங்க்யூ. அவங்க அம்மா வந்து சாந்தி நிகேட்டனில் டாகூருக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. அப்போ ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கணும்னு ஒரு புக்கு சின்ன புக்லெட்டு காமிச்சிருக்காரு. டாகூர் சொன்னார், யூ கம் டுமாரோ அண்ட் டேக் இட்டுன்னு. ஸோ நெக்ஸ்ட் டே அங்கே போய் சத்யஜித் ராய் கலெக்ட் பண்ணும்போது அவருக்கு வயசு 6. இப்போ அவனுக்கு புரியாது, நீ வளர்ந்தப்புறம் புரியும் அப்படின்னாரு. வளர்ந்தப்புறம் அந்த கவிதை என்ன எழுதியிருக்கு அப்படின்னு சொன்னால், நான் இந்த உலகத்தில் உள்ள எல்லா இடத்தையும் பார்த்துருக்குறேன். 7 கடல், எத்தனையோ மலை குன்றுகள், எத்தனையோ நாடுகள், எத்தனையோ மக்கள், எல்லாவற்றையும் சுற்றி பார்த்து வந்த பிறகு அவையெல்லாம் இனி வீட்டு வாசலில் இருக்கக்கூடிய ஒரு இலையின் நுனியில் இருக்கக்கூடிய பனித்துளியில் இருப்பதை மறந்து விட்டேன் அப்படின்னு ஒரு போயம் அது. அதுபோல ஐ am very proud that I introduced Suresh Chandra as PRO in my film with me and Ramya Krishnan in மாதங்களேழு. ஸோ இன்னைக்கு மெயினாக நான் இந்த ஃபங்க்ஷன் வந்ததுக்கு காரணமே இந்த மாதிரி பழைய நண்பர்கள் பார்க்கறதுக்குன்னா ஏதாவது ஒரு கல்யாணம் அந்த மாதிரி பார்ப்பேன். அந்த மாதிரி இது வந்ததுக்கு காரணமே சுரேஷ் சந்திரா பார்க்கறது ஒரு முக்கியமான ரீசன். தேங்க்யூ சுரேஷ் சந்திரா ஃபார் பீயிங் வித் ஆல் ஆஃப் அஸ். நோ வண்டர் யூ ஆர் தேர் வித் த பிகெஸ்ட் ஸ்டார், because the biggest star knows who you are. Thank you so much.